உங்களுக்கு நான் 2 ஆப்ஷன் தரேன். நம்பர் 1 இப்போவே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக 20 crores கொடுக்குறேன். ஆப்ஷன் 2 ஜஸ்ட் 1 rupee கொடுக்குறேன். ஆனால் இந்த 1 rupee வந்து டபுள் ஆகிட்டே இருக்கும் ஃபார் 30 days. அதாவது 1 month வரைக்கும் டபுள் ஆகிட்டே இருக்கும், அதை விட அதிகமாக ஆகாது. ஓகேவா? ஸோ நான் உங்களுக்கு 5 seconds டைம் தரேன். நீங்கள் யோசிங்க எது செலக்ட் பண்ணலாம், ஆப்ஷன் 1 ஆப்ஷன் 2. 1 2 3 4 5. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க. ஆப்வியஸாக ஐ திங்க் ஸோ. ஆப்ஷன் 1 செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா வெரி குட், உங்களுக்கு 20 crores இன்ஸ்டண்ட்டாக இப்போவே கிடச்சிரும். ஆனால் உங்களுக்கு 33 crores லாஸ். அதில் செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 1 rupee, அதாவது 1 rupee டபுளிங் ஃபார் 30 days. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் 30 days உங்கள்கிட்ட 53 crores ப்ளஸ் இருந்திருக்கும். கொஞ்சம் நம்புற மாதிரி இல்லையே, கரெக்டாக? ஸோ இது பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, இது வந்து ராக்கெட் ஹப்பெல்லாம் இல்லை, இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இதுதான் வந்து பவர் ஆஃப் காம்பவுண்டிங் சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அந்த பெல் ஐக்கானை ஹிட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களை ரெகுலராக அப்டேட் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடு, லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ ஸ்கூல் டேஸில் பார்த்தீங்கன்னா 9th 10th வந்து நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம மோஸ்ட்டாக வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து நிறைய படித்து நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஏன்னா அதோட ஃபார்முலா ஈஸியாக இருக்கும். பட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை நம்ம மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம், ஏன்னா அதோட ஃபார்முலாவே கொஞ்சம் ஒரு மாதிரி பார்க்கவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நானும் அப்படி தான் நினச்சி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா படிக்காமல் ஜஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வச்சு எல்லா சம் சால்வ் பண்ணிவிட்டு எக்ஸாம்லேயும் அதை தான் போடுவேன். ஆனால் லைஃப்பில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் வேல்யூ அதிகம், அண்ட் அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ பேசிக்காக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னால் என்னதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரொம்ப ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் 1 lakh பிரின்சிபல் அமௌண்ட், பிரின்சிபல்னால் உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட் தான் பிரின்சிபல் அமௌண்ட். ஸோ நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10% பெர் இயர் ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு, அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10%. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி இயர் உங்களுக்கு 10,000 கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னது? ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டில் வர, அதாவது அந்த 10,000 வருஷம் ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வருது இல்லையா, அதை நீங்கள் வித்ட்ரா பண்ணி செலவு பண்ணாமல் அகெயின் அதை ரீஇன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பிரின்சிபல் வந்து 1 இயர்க்கு அப்புறம் 1,10,000 ஆயிரும். ஸோ செகண்ட் இயரில் 1,10,000 10% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும், அதாவது 11,000 வரும். ஸோ செகண்ட் இயருக்கு அப்புறம் உங்ககிட்ட 1,21,000 இருக்கும். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இம்பார்ட்டண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் இயர்ஸ். நீங்கள் எவ்வளோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் சேவ் பண்ணிகிட்டே வரீங்களோ உங்களோட ரிட்டர்ன்ஸ், அதாவது மொத்தம் அமௌண்ட் வந்து அப்படியே ஸ்கை ராக்கெட் ஆயிரும், இல்லை டவுட்டே கிடையாது. ஸோ இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்னென்னு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும். நான் ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன், பிகாஸ் இது வந்து பேசிக் ஃபினான்ஸ் பிளேலிஸ்ட். ஸோ நீங்கள் இந்த பிளேலிஸ்ட்டில் மற்ற வீடியோஸ் பார்க்கலன்னா ஐ கார்டில் கொடுத்துருக்க போய் மறக்காமல் பாருங்கள், அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் பேசிக் ஃபினான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், எல்லாமே போய் பாருங்கள், எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிச் கான்டென்ட் நான் போட்டிருக்கேன், டோன்ட் மிஸ் இட். ஸோ இப்போது உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி ஒரு பேசிக் ஐடியா வந்திருக்கும். அண்ட் இப்போது நம்ம சில கேல்குலேஷன்ஸை பார்க்கலாம். இந்த கேல்குலேஷன் வந்து கொஞ்சம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் வச்சு தான் நான் போகிறேன், ஏன்னா எல்லாருக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 20 to 25 ஏஜில் இருக்கிறவங்களுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள். நீங்கள் பை சான்ஸ் அதை விட கம்மியாக இருந்தாலும், இல்லை 25+, 30+, 40+ இருந்தால் கூட நோ ப்ராப்ளம், பாருங்கள். நான் ரியல் லைஃப் சுச்சுவேஷன் எடுத்து ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு வந்து என்ன பிளான், இல்லைனா எப்படி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது, இதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நான் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு சொன்ன அந்த 1 rupee டபுளிங் ஃபார் 30 days அந்த கான்செப்டை வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே 1ல் 1 rupee ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி டே இருக்கிற அமௌண்ட் டபுள் ஆகிட்டே வருது. ஸோ டே 2ல் பார்த்தீங்கன்னா 2 rupees, டே 3, 4 இந்த மாதிரி ஃபஸ்ட் 17 daysக்கு ஜஸ்ட் 65,536 rupees தான் உங்களுக்கு வருது. ஆனால் 17 daysக்கு அப்புறம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா 65,000 அப்படியே 1,31,000 ஆயிரும் ஜஸ்ட் இன் 1 day. ஸோ இந்த மாதிரி இது டபுள் ஆகிட்டே வந்துச்சுன்னா 30 daysல, அதாவது 30th டேயில் பார்த்தீங்கன்னா 53,68,70,912 rupees இருக்குது. ஓகே, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் கொஞ்சம் இக்னோரண்ட்டாக இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறது, உடனே அந்த க்ரோத் வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 17 daysல 65,000 சம்திங் தான் வந்து கிடச்சிருக்கு. பட் நெக்ஸ்ட் 13 daysல வந்து
53 crore 68 lakhs 70,912 rupees கிடச்சிருக்கு. டே 17க்கும் டே 30க்கும் வித்தியாசத்தை பாருங்கள். பட் அந்த எக்ஸ்ட்ரா 13 டேஸில் தான் அது வந்து மணி டபுள் ஆயிருக்கு. சிம்பிள், ஜஸ்ட் யூ ஹாவ் டு வெயிட், அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து 1 rupee 253+ crores இன் ஜஸ்ட் 30 days. ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது ராக்கெட் ஹப்பெல்லாம் இல்லை, கரெக்டாக? ஸோ இப்போது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட சில பல கேல்குலேஷன்ஸை நம்ம பார்க்கலாம். எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும், இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் சொல்ல போகிறேன். லெட்ஸ் சி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன்லைன் கால்குலேட்டர். கிட்டத்தட்ட எல்லா பேங்க்ஸோட வெப்சைட்லையும் இது அவைலபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம், செக் அவுட் கூட பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம். ஸோ இதில் வந்து நான் 2 டைப்ஸாக நான் சொல்ல போகிறேன். ஒன்று வந்து மந்த்லி அண்ட் ஒன்று வந்து இயர்லி பேசிஸ். மோரல்லஸ் ரெண்டுமே சேம் தான். பட் ஸ்டில் நமக்கு மோஸ்ட்டாக வந்து மந்த்லி சேலரி, மோஸ்ட்டாக இல்லை எல்லாருக்குமே மந்த்லி சேலரி தான் வரதுனால நான் மந்த்லி பேசிஸில் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் இயர்லி பேசிஸ்லையும் நான் ஜஸ்ட் ஒரு டச் மாதிரி கொடுக்குறேன். ஓகே. ஸோ ரொம்ப இப்போது இதை பார்க்குறவங்களுக்கு லைக் நான் ஃபஸ்ட் சொன்ன மாதிரி தான் 20 to 25 ஏஜ்குள்ளே தான் வந்து மோஸ்ட்டாக என் ஆடியன்ஸ் இருக்கீங்க. ஸோ அதனால் அவங்கள வச்சு தான் நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ உங்களால் ஆப்வியஸாக ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட், அதாவது சேவிங்ஸ்க்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. அதனால் நான் ரொம்பவே மினிமல் அமௌண்ட் ஜஸ்ட் 500 per month 500 பேசிஸ் வச்சு போகிறேன். ஸோ ஆனுவல் மந்த்லி இருக்கும். நான் மந்த்லி வச்சே ஃபஸ்ட் சொல்கிறேன். நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூ வாண்ட் டு இன்வெஸ்ட் ஃபார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களுக்கு 20 to 25 இயர்ஸ் இருந்துச்சுன்னா அப்ராக்சிமேட்டாக யூ வுட் ஹேவ் 40 இயர்ஸ். ஓகே. எதுக்கு பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட்க்கு. ஆப்வியஸ்லி உங்கள் ரிட்டையர்மெண்ட்க்கு 40 இயர்ஸ் உங்கள்கிட்ட இருக்கும் இப்போது. ஸோ நீங்கள் 40 இயர்ஸ்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இது 40. நம்பர் ஆஃப் இயர்ஸ் யூ வாண்ட் டு ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார், அதாவது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற காசை வந்து வித்ட்ரா பண்ணாமல் அது இன்வெஸ்டட்லேயே இருக்கணும். அது எவ்வளோ வருஷம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அதுவும் 40 இயர்ஸ் தான். ஸோ ஓகே 40 இயர்ஸ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா யூ எக்ஸ்பெக்ட் த ஆனுவல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு பி, அதாவது இயர்லி பேசிஸில் உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ 10% வச்சு நான் சொல்கிறேன். பிகாஸ் ஏன்னா 10% வந்து ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப லோவும் இல்லை, இட்ஸ் குட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ ஏன்னா இன்ஃப்ளேஷன் ரேட்டை தாண்டுது. ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்னா என்னென்னு தெரியறதுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அண்ட் இன்ஃப்ளேஷன் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஐ கார்டில் இருக்குது, போய் பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் ஃபில் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே கிராஃப் நமக்கு காமிச்சிருக்கு. ஸோ ஆஃப்டர் 40 இயர்ஸ், ஒன் செகண்ட், ஆஃப்டர் 40 இயர்ஸ் your investment of 2.4 lakhs will grow to 31.88 lakhs at 10% per annum. ஓகேவா? ஸோ நீங்கள் 40 இயர்ஸ்க்கு ஈச் அண்ட் எவ்ரி மந்த் 500 சேவ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்கன்னு பார்த்தா 2.4 lakhs மட்டும்தான் நீங்கள் 40 இயர்ஸில் சேவ் பண்ணுறீங்க. ஏன் வச்சு தெரியல, பட் ஸ்டில் சேவ் பண்ணுறீங்க. அது எவ்வளோ 10% ரிட்டர்னில் 40 இயர்ஸ்க்கு அப்புறம் 31.88 lakhs வந்து நிற்கும். இஃப் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னா அகைன் இது ரொம்ப ஹையும் இல்லை ரொம்ப லோவும் இல்லை, டீசென்ட் கரெக்ட் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இதில் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் இப்போ நீங்கள் நோட் பண்ணணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 500 வந்து ரொம்பவே ஒரு மினிமலான அமௌண்ட்டு. இன்றைக்கி ரொம்ப ரோலிங் ஆகுது ஏன்னு தெரில, மினிமலான அமௌண்ட். பட் இது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஹோட்டல் அந்த மாதிரி போய் சாப்பிட்டதால நம்ம 500 ஈஸியாக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஏன்னா ஐ கெஸ் ஸோ. பட் இன்கேஸ் நீங்கள் இந்த 500 தூக்கிட்டு 1000 நீங்கள் போடுறீங்க அப்படின்னா பாருங்கள். ஸோ அதே 40 இயர்ஸ்க்கு நீங்கள் ஆப்வியஸாக டபுள் ஆயிரும். ஸோ 2.4 lakhs வந்து இப்போ 4.8 lakhs ஆயிருக்கு. பட் உங்களை க்ரோத் எவ்வளோ வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் 4.8 lakhsக்கு 63.77 lakhs. ஸோ இதுதான் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அகெயின் நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் ஜஸ்ட் 4.8 lakhs தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. அது கூட மந்த்லி ஜஸ்ட் 1000 rupees தான் பே பண்ணிட்டு வரீங்க. ஓவர் டைம் அது 4.8 lakhs நீங்கள் டோட்டலாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க ஃபார் சேவிங்ஸ், நாட் ஸ்பெண்டிங் பட் சேவிங். அது பார்த்தீங்கன்னா 63.77 lakhs. ஸோ ஆப்வியஸாக கிட்டத்தட்ட உங்களுக்கு 60 lakh 59 lakhs or 60 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போது இது மந்த்லி பேசிஸில் ஆகிடுச்சு. அகைன் இது இயர்லி பேசிஸில் போச்சுன்னா நீங்கள் ஒன் டைம் பேமெண்ட் பண்ணுவீங்க. ஆப்வியஸாக 12 monthsக்கு 1000 rupeesனால் 12,000 அந்த மாதிரி பே பண்ணுவீங்க. மோரல்லஸ் சேமாக தான் வரும். இன்னொரு இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களால் மந்த்லி எடுத்து சேவ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு பல்க் அமௌண்ட் எடுத்துகிட்டு ஒன் டைம் பேமெண்ட் மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் அதை 40 years நீங்கள் அப்படியே விட்டுடணும். பிகாஸ் அது ரீஇன்வெஸ்ட் ஆனால் தான் காம்பவுண்டிங் வரும். ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 lakh எடுத்து போகிறேன்.
1 0 10 100 1000 10,000 lakh. ஸோ நீங்கள் 1 lakh வந்து இப்போது உங்களோட 22-23 இயர்ஸில் நீங்கள் அதை போட்டுட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் 40 இயர்ஸ்க்கு நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா வித் 10% per annum இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அது எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 53.70 lakhs. ஸோ நீங்கள் 1 lakh இன்வெஸ்ட் பண்ணால் 53 lakhs உங்களுக்கு ப்ராஃபிட். ஸோ இப்போது கீழே இருக்கிற கிராஃபை நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2021 2040 வரைக்குமே வந்து உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக க்ரோத் தெரியாது. பட் ஆஃப்டர் சம் பீரியட் அது டபுள் ஆகிட்டே இருக்கிறதுனால ஆர்எல்ஸ் 10% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறதுனால எவென்ச்சுவலி எவ்வளோ கேப் இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டோட பவர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ரொம்பவே ஒரு ஸ்லோவான ப்ராசஸ் மாதிரி இருக்கும். பட் வித் டைம் இது வந்து ரொம்பவே நிறைய ப்ராஃபிட் அண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் ஆப்வியஸ்லி. பட் அகெயின் இது வந்து ஜஸ்ட் ஒரு வெயிட்டிங் கேம் தான். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சைலண்ட்டாக கூட உட்காந்துக்கலாம். ஒரு 40 இயர்ஸ்க்கு ஸ்லீப்பர் செல் மாதிரி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் ஒரு கோட் சொல்லியிருக்காங்க. அது வந்து ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோட். இந்த ஃபினான்ஷியல் வேர்ல்டு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு பபுள், அந்த ஃபினான்ஷியல் பபுள்குள்ளே ரொம்பவே ஃபேமஸான கோட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்டிங் இஸ் த 8th wonder of the world. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேசிக்காக காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு யூஸ் கேஸ் நம்ம பார்த்தோம். அண்ட் அகைன் நீங்கள் இவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணால் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வருதா ஒரு ஐடியாலஜி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஏன் நான் எல்லாமே பேசிக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக இது வந்து பேசிக் ஃபினான்ஸ் பிளேலிஸ்ட். இதில் வந்து ஒரு 7 to 8 வீடியோஸ் போட்டிருக்கேன். நீங்கள் மற்ற வீடியோஸை பார்க்கலன்னா ஐ கார்டில் இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ பாருங்கள், நான் ரொம்பவே எல்லாமே பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயத்த சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூபோட அல்காரிதமுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு தெரியும். அண்ட் இது மற்றவங்களுக்கும் போய் காட்டும். ஷேர் பண்ணணும் கூட அவசியம் இல்லை, நீங்கள் லைக் போடாலே போதும், மோராலஸ் அது ஷேர் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க ஆப்வியஸ்லி. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் டைம், ஒன் லைஃப் மெனி எக்ஸ்பீரியன்ஸ்.